ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டிலையே மணக்க நல்ல டேஸ்டியாக இட்லி பொடி எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதுக்கு தேவையான பொருள்: 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் கடலைப்பருப்புக்கு 2 டம்ளர் கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்து சேர்த்தா தான் நல்லா மணமாக இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான வரமிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு. உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை, அதனால் நான் பெருங்காயத்தூள் தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க. பாருங்கள், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டாலே போதும். இதிலேயே எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காஞ்ச மிளகாய், வரமிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகாய் வறுத்து எடுத்தாச்சு, கருவேப்பிலையும் வறுத்து எடுத்தாச்சுங்க. உளுந்துக்கும் கடலைப்பருப்புக்கும் எண்ணெய் தேவையில்லை, அதனால் வெறுசாகவே வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான சூட்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு உளுந்து வறுத்து எடுத்தாலே போதும். பாருங்கள், உளுந்தும் வறுத்து எடுத்தாச்சு. அதே மாதிரி கடலைப்பருப்பும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கடலைப்பருப்பும் வறுத்து எடுத்தாச்சு. பாருங்கள், எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கும்போது பூண்டும் சேர்த்து அரைச்சிக்க வேண்டியதான். பூண்டு வறுக்க வேண்டியதில்லை. பாருங்கள், மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க. மிக்சியில் போட்டு அரைக்கும்போது ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போவே வாசம் நல்லா சூப்பராக வருது. தேவையான அளவு உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரம் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.